Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நாளைக்கு ஜூன் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது, ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அட்வான்ஸாக நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பா. கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க, இன்ஜினியரிங் தான் என்னுடைய வாழ்க்கை, நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் உள்ளே வந்திருக்கீங்க. அப்படிங்கிறதுனால அந்த மைண்ட் செட்லேயே வந்து இருந்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங் தான் உங்களோட வாழ்க்கையை நினச்சி உள்ளே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அதையே நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபியூச்சரை நோக்கி வந்து போங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்னா என்ன, அந்த இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற A to Z அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் வந்து ரிலீஸ் ஆகும், அது எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களை வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல் செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் TNEGA, அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்களோ, TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆன்லைனில் 500 ரூபாய் கட்டி அப்ளை பண்ணியிருப்பீங்க. 500 நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்ன ப்ரோ இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டு, ஓவரால் ரேங்க் லிஸ்ட்? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ புதுசாக 12th முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு பேச்சுலராக உள்ள வரீங்க. ரேங்க் லிஸ்ட்னா என்னென்னு தெரியாது, கவுன்சிலிங்லாம் என்னென்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறான், என் ஃப்ரெண்ட் இதை சொல்கிறான், அந்த யூடியூப் சேனல்கார் அதை சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. ரேங்க் லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாமே வந்து அப்ளை பண்ணி செலக்ட், அதாவது எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரும். 500 ரூபாய் பணம் கட்டியாச்சுனாலே வந்து நம்ம பேர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு TNPSC எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். TNPSC எக்ஸாம் அப்ளை பண்ண உடனே எல்லாருக்குமே வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த TNPSC எக்ஸாமை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருமா? கிடையாது. அந்த மாதிரி தான் இது. அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இதில் வந்து செலக்ட் வந்து ஆக முடியாது. எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்தந்த கேஸ்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான எலிஜிபிலிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்து வரும். உங்களுடைய பேர், நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வரும், உங்களுடைய ஓவரால் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அது வரும், எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்களோ அது சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு அகாடமிக் ஸ்டீம் சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரேங்க் வந்து இருக்கும் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் வெப்சைட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது உள்ளே போயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நெட் சென்டர்லேயோ ப்ரௌசிங் சென்டர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்னா என்ன, அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சாச்சு. ரெண்டாவது ஓவரால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் யாரெல்லாம் இன்ஜினியரிங்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அதாவது அந்த தமிழ்நாடு அதாவது EA.org இருக்குல்லையே அந்த வெப்சைட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே அதில் வந்து வரும். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படி கீழே பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து 25ஆம் தேதி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நாளைக்கு 26 ஜூன் 2023 காலையில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே தான் வந்து வரும். 10 o'clockலேருந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பிஸியாக இருக்கும். அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிடுறேன்.
மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நம்ம ரெகுலராக அப்டேட்டில் இருப்போம். நீங்கள் இந்த இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எஜுகேஷன் உங்களோட கெரியர் கைடன்ஸ் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விரல் நுனியில் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஓவரால் ரேங்க் லிஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கெடியூல் 1, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கெடியூல் பேஸ் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஜினியரிங் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த லிங்க்லாம் எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த லிங்க்லாம் எடுத்து விட்ருவாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வொகேஷனல் குரூப்புக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்களாக இருக்காங்களே அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு, ஓவராலாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிடிஎஃபாக தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அதில் வந்து வந்துடும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும், நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து வந்துடும். அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணி முடிச்சு 500 ரூபாய் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த நம்பரை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிடிஎஃப்ல ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே மொபைல் ஃபோன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் அலையணும், ப்ரௌசிங் சென்டர் போகணும், நெட் சென்டர் போகணும், இசேவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயுமே வந்து அலையணுங்கிறது அவசியமே கிடையாது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜும் கிடைக்கும். நீங்கள் எந்த காலேஜை நோக்கி வந்து போகிறீங்களோ, எந்த கோர்ஸ் நோக்கி போகிறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டை நோக்கி போகிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க பேச்சையும் வந்து என்றைக்குமே வந்து கேட்காதீங்க. என் ஃப்ரெண்டு அதை சொல்கிறான், என் ஃப்ரெண்டு இதை சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரங்க அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்கன்னு அப்படியே பல பேர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. டென்ஷன் எடுத்துக்கிறாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னும் 1 by 1 உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாருமே லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் உங்களோட ரேண்டம் நம்பரும் வந்திருக்கானுங்கிறத மட்டும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வந்துருச்சுனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாலே போதுங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ் இருக்குது, எந்தெந்த கோடு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறீங்க. போன இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தெளிவாக இருங்க. தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டோடு எடுங்க. உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காலேஜுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு போவேன், எனக்கு வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வந்து வேணும், எனக்கு வந்து சிவில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்றைக்குமே மாற்றமே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மாற்றம் பண்ணி தான் இப்போட லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தணும், உங்களை வந்து ஒரு இதாக பேசணுங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் +2 முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு பேச்சுலராக உள்ளே போகிறீங்க. பேச்சுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் பார்க்கணுங்கிறது கிடையாது. நான் சொல்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியாமல் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன தெரியுது அதை மட்டும் நீங்கள் வச்சு வந்து மூவ் பண்ணி உங்களுடைய லைஃப்பை நோக்கி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம சேனலில் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்து இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது, ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது, ஒகேஷனல் குரூப்புக்கு எப்படி இந்த ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுறது, டிசபிலிட்டி பர்சனுக்கு எப்படி இந்த ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து 26ஆம் தேதி கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்போவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுறேன். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பா. Thank you. All the best. God bless you.